ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள் லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன். சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் 359 நாட்களுக்கு பிறகு இன்று வெளியிலே வந்திருக்கின்றார். வெளியிலே என்றால் விடுதலையாகி அவர் ஒன்றும் வெளியே வரவில்லை. அவரை ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக சட்ட மருத்துவரிடம் அழைத்து வந்திருக்கிறார்கள். அது முடிந்து அங்கு சட்ட மருத்துவரிடம் மருத்துவ பரிசோதனைகள் நிறைவு பெற்றதும் அவரை கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் சிஐடியினர். ஆகவே மிக முக்கியமான ஒரு தகவலாக செய்தியாக இருக்கின்றது. சற்று முன் இதுவரை கிடைத்த தகவல்களை அடிப்படையாக வைத்தான் இந்த தகவல்களை நாங்கள் வழங்குகின்றோம். அதாவது 359 நாட்கள் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் TMVP தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் இன்று கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதற்கு முன்பதாக 2:10 மணிக்கு சட்ட மருத்துவரிடம் அழைத்து வரப்பட்டு அவரிடமும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தது. அது சம்பந்தமான காணொளிகள் இருக்கிறது, அவற்றை நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் இன்று சட்ட மருத்துவரிடம் அழைத்து வரப்பட்ட காட்சிகள் தான் இவை. அதை அடுத்து உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்திற்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியிலே அவர் அழைத்து வரப்படும் காட்சிகள். ஆனால் நீதிமன்றத்தில் என்ன தீர்மானம் வழங்கப்பட்டது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த விதமான அப்டேட்ஸும் கிடைக்கவில்லை. இந்த நிகழ்ச்சி நிறைவடைவதற்குள் கிடைத்தால் அவற்றையும் நான் வழங்க தயாராக இருக்கின்றனால் 2025 கடந்த வருடம் ஏப்ரல் 8ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் சிஐடியினரால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை கைது செய்யப்பட்டாலும் கூட பிறகு பாராளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார், பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் குறித்தும் பல வாக்குமூலங்கள் வழங்கி வருவதாக ஒரு தகவலை தெரிவித்தார். அந்த தகவலை அடுத்தான் உதயகம்மன் பிள்ளை உடனடியாக சிஐடிக்கு சென்று பிள்ளையானை சந்திக்க அந்த சம்பவம் இடம்பெற்றது. உள்ளே சென்று பிள்ளையானை சந்தித்துவிட்டு வெளியே வந்த உதயகம்மன் பிள்ளை அன்று ஊடகங்களுக்கு பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். ஆனால் உதயகம்மன் பிள்ளை சொன்னது இது ஒரு பொய்யான தகவல். பாராளுமன்றத்திலே அமைச்சர் ஆனந்த விஜயபால பிள்ளையான் குறித்து சொன்ன தகவல்கள் பொய்யானது. இதுவரை ஈஸ்டர் தாக்குதல், உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக எந்த விதமான விசாரணையும் கேள்விகளும் பிள்ளையானிடம் கேட்கப்பட்டிருக்கவில்லை, விசாரணைகள் நடக்கவும் இல்லை என்று உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டார். ஆனால் உண்மையாகவே 90 நாட்களாக முதல் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த பிள்ளையான் மீண்டும் அவர் மேலும் அதிகமாக தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சிஐடியினர் கோரிக்கைக்கு அமைய நீதிமன்றம் அனுமதி கோரியிருக்கிறது. அப்படி பார்க்கும் போது 90 நாட்களாக 159 நாட்கள், நாளையுடன் 160வது நாள், அவை கிட்டத்தட்ட ஒரு வருட காலம். ஒரு வருடம் என்றால் இந்த மாதம் 8ஆம் தேதியுடன் ஒரு வருடம் ஆகிவிடும். அதன் அடிப்படையில் ஒரு வருட
திணைக்களத்தை அண்மித்த காலப்பகுதியாக இவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றார். ஆகவே இன்று தாடி எல்லாம் வளர்த்து மிகவும் ஒரு மாற்றமான முறையில் வேறு ஒரு முறை போல எங்களுக்கு அவரை பார்க்கும்போது தோன்றுகின்றது. ஆனால் இந்த 359 நாட்களில் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை என்ன, இன்னும் இவர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா இல்லையா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இப்பொழுது நீதிமன்றத்திலே வாதங்கள் இடம்பெற்று வருவதாகத்தான் எங்களுக்கு தகவல். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை அந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுதான் இவர் முதலிலே கைது செய்யப்பட்டார். ஆனால் இதற்கு முன்பதாக நல்லாட்சி அரசாங்க காலத்திலேயும் இவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறையில் வைக்கப்பட்டார். ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கு சம்பந்தமாக. அதற்கு பிறகுதான் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததும் பிள்ளையான் விடுதலை செய்யப்படுகின்றார். மீண்டும் இவர் இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் இவர் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் ஈஸ்டர் தாக்குதல், ஜோசப் பரராஜசிங்கம் அவர் அந்த கொலை சம்பவமாகவும் சரி, சேனல் 4 தொலைக்காட்சியிலே இவருடைய செயலாளர் அசாத் மௌலானா வழங்கிய வாக்கு மூலம் மிகவும் பிரதானமான ஒரு விடயமாக இருக்கிறது. அசாத் மௌலானா பிள்ளையான் குறித்து சேனல் 4க்கு வழங்கிய அந்த நேர்காணலில் சொன்ன விடயங்கள் அனைத்துமே இவர் தொடர்ந்தும் 359 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த ஒரு பிரதான காரணமாக இருந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே அசாத் மௌலானா பிள்ளையான் குறித்து சொன்ன அனைத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் இவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு சில தகவல்கள் இருக்கிறது. ஆனால் இவர் கூறுகிறார், பிள்ளையான் என்ன சொல்கிறார், அசாத் மௌலானா அசைலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் ஒரு போலியான விடயத்தை தான் கூறுகிறார், அவர் சொன்னது எதுவுமே உண்மை அல்ல என்று இதற்கு முன்பதாக கூறியிருந்தார். ஆனால் அசாத் மௌலானா சொன்னது குறித்து தான் இப்பொழுது சிஐடியினர் பிள்ளையானிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த நிலையில் நாங்கள் அந்த செய்தியை சற்று விவரமாக பார்த்தோமேனால், பிரிட்டனின் சேனல் 4 ஒளிபரப்பிய ஒரு ஆவணப்படத்தில் சேனல் 4 காண்பித்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான அந்த காணொளியில் கூறப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் பிள்ளையானிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. பிள்ளையானுக்கு நெருக்கமானவரான அசாத் மௌலானா அளித்த தகவல்களின்படி 2019 ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதலை நடத்திய குழுவிற்கும் நாட்டின் உளவுத்துறை தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்புகளை ஒருங்கிணைத்து திட்டமிட்டதாக பிள்ளையான் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பாக குற்ற புலனாய்வு துறை கடந்த காலத்திலும் அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் பிள்ளையான் இதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று மட்டக்களப்பில் உள்ள சென்ட் மேரிஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு ஆராதனையின் போது ஜோசப் பரராஜசிங்கத்தை சுட்டுக் கொன்றதற்காக பிள்ளையான் 2015இல் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர வேண்டாம் என சட்டமா அதிபர் முடிவு செய்ததை தொடர்ந்து 2021 அதாவது கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததும் ஜனவரியில் மட்டக்களப்பு உயர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகின்றார். பின்னர் தான் தேர்தல் எல்லாம் கேட்டு மக்கள் வாக்களித்து அவருக்கு பாராளுமன்ற வரப்பிரசாதமும் கிடைத்தது. இப்படித்தான் பிள்ளையானுடைய கடந்த கால கதைகள் அமைந்தது. ஆனால் அது நீண்ட காலம் அவருக்கு நிலைக்கவில்லை. காரணம், ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதுமே, என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுமே இவர் மீண்டும் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு இன்று வரை ஒரு வருடத்திற்கு அண்மித்த காலப்பகுதி 359 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றார். அவை இது சம்பந்தமாக தினமின செய்தி ஊடகம், தினமின பிரதான சிங்கள செய்தி ஊடகம் ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அசாத் மௌலானா சேனல் 4 காணொளியில் சொன்ன விடயங்களும் சரி, அதற்கு பிறகு இவர் அதாவது பிள்ளையான் ஜனாதிபதி கமிஷன் ஆணைக்குழுவில் அவர் என்ன சொன்னார், இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து என்ன விவரங்களை தெரிவித்தார் என்பது குறித்து தினமின பத்திரிகை சற்றமுன் ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. முதலாவதாக அது சிங்களத்தில் இருக்க, நாங்கள் அதையும் சற்று பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது பிள்ளையான் இருக்கின்றார் மட்டக்களப்பு சிறையில். காரணம், ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது தான் ஏப்ரல் 21ஆம் திகதி மிலஸ்தனமான தாக்குதல் கொழும்பிலும்
அதேபோல மட்டக்களப்பிலும் இன்னும் பல இடங்களில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றது. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் பல சின்ன சிறு குழந்தைகள் சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது என்றுமே யாராலும் மறக்க முடியாத ஒரு துயரமான சம்பவம், இழித்தனமான சம்பவம். இருப்பினும் அதற்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாக கூட பலர் சொன்னார்கள். காரணம், சிறையில் இருந்த பிள்ளையானை சந்தித்திருக்கிறார்கள் சஹரானுடைய சகோதரன் உட்பட குழுவினர். ரைட். ஆகவே இவர்களுக்கும் சுரேஷ் சலை உட்பட குழுவினருக்கும் இடையிலே ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணுவதற்கு பிள்ளையான் இவருடைய செயலாளரான அசாத் மௌலானாவுக்கு ஒரு வேலை பாரம் கொடுத்திருக்கின்றார். அந்த வேலை தான் இவர்கள் இருவரையும் மீட் பண்ண வைக்க வேண்டும், சந்திக்க வைத்து இவர்களுக்கு உள்ளே ஒரு கூட்டம் ஒன்றை நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுமாறு பிள்ளையான் அசாத் மௌலானாவுக்கு உத்தரவிட்டதாக அசாத் மௌலானா சேனல் 4 காணொளியில் குறிப்பிடுகிறார். அவர் சொன்னதற்கிணங்க அசாத் மௌலானாவும் சுரேஷ் சலே, ரைட், முன்னாள் மேஜர் ஜெனரல் அரச புலனாய்வு துறையின் பிரதானியாக செயற்பட்டார் கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில். அதற்கு முன்பதாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே கிழக்கு மாகாணத்திலே சுரேஷ் சலைவுக்கு ஒரு நன்றாக பரிச்சயம் பெற்றவர். ஆகவே சுரேஷ் சலை அவருடைய கீழே சுரேஷ் சலைவை நிறைய ஆயுத குழுக்களை உருவாக்கி இருக்கின்றார். அதில் சாரானுடைய குழுவும் ஒன்று என்று நாங்கள் இதற்கு முன்பதாக எத்தனையோ காணொலிகளில் பேசியிருக்கின்றோம். ஆதாரப்பூர்வமாக நாங்கள் அந்த விவரங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ரைட். அப்படி இருக்கிற நிலையில் சுரேஷ் சலைவுக்கும் சிறையில் இருந்த, அதுவும் பிள்ளையான் சந்தித்திருந்த சாரானுடைய சகோதரர் உட்பட குழுவினருக்கும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியது இடையில் பிரதானமாக செயற்படுத்தான் அசாத் மௌலானா தற்பொழுது அதையெல்லாம் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு சேனல் 4 வழங்கிய நேர்காணலில் தான் இந்த விடயங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தான் அனைத்து சந்தேகமும் பிள்ளையான் பக்கம் திரும்பியது அவருடைய செயலாளர் அசாத் மௌலானா சொன்ன விடயங்களை வைத்துத்தான். ஆனால் எது எப்படி இருப்பினும் அசாத் மௌலானாவுடைய கருத்தை மறுத்து சிவனேஸ்வர சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்பாக என்ன கூறினார் என்று பார்த்தால் இப்படித்தான் தெரிவித்திருக்கிறார். ஓ மட்ட ஒன்றரை மத்தக்காய் எதா உதய மாசி குராதா. ஆம், எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அன்று பெரிய வெள்ளி, அவருக்கு பெரிய வெள்ளியும் ஈஸ்டர் ஞாயிறும் ஒரு அவருக்கு மாற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருக்கு சரியாக அதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்கின்றது. பெரிய வெள்ளி என்பதற்கும் ஈஸ்டர் ஞாயிறு தினத்துக்கும் அவருக்கு ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் பேரை அந்த தினத்தை மாற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிறகு அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை, இதுதான் தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கமைய நான் 4 வருடங்களாக சிறையில் இருந்தேன். මං අවුරුදු 4ක් බන්ධනාගාරයේ හිටපු නිසා මං දන්නවා හැම මාස සිකුරාදා දවසකම බිෂොප්තුමා වන්දනාගාරයට පැමිණෙන බව. ජනවාරි 1 වෙනිදා ඒප්‍රිල් 14 අවුරුදු දවසේ නත්තල් දවසේ බිෂොප්තුමා එනවා. මම ඒ පූජාවට සහභාගී නොවුනත් பிஷப்துமா ஆவாம மாத்தக்கு கதா கரலா தீரவா அவஸ்தா தெக்ககதி. ரைட். ஒரு பிஷப் அவர்கள் அடிக்கடி, அதாவது சிறப்பான தினங்களில், சிறப்பு விசேட நாட்களில் பிஷப் அவர்கள் சிறைச்சாலைக்கு வந்து ஒரு சிறப்பு ஆராதனை நடத்துவார். நான் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட சிறைச்சாலைக்கு வருகை தருகின்ற பிஷப் பேராயர் அவர்கள் என்னை சந்திப்பார்கள். அப்படி சந்தித்த 2 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்னை சந்தித்து பேசுவார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். එදත් අපි ඔව්ව බලාපොරොත්තුවෙන් සිටියා. ඒත් එක්කම බෝම්බ පිපිරෙන සද්දයක් ඇවුණා. ඒක බ්‍රිතාන්‍ය කාලේ පරණ ගොඩනැගිල්ලක්. ඒක තමයි බන්ධනාගාරයේ තිබුණේ. මම සාමාන්‍යයෙන් උදේ 9ට උදේ කෑම ගන්නවා. මම උදේ කෑමට ලෑස්ති වෙන අවස්ථාවේදී පිපිරෙමින් කාමරයේ තිබුණු ලෑල්ලෙන් උලං පාරක් ආවා වගේ මට දැනුණා. මම විමුක්ති සංවිධානයක සමාජිකයෙකු විදියට ඉට්ටපු නිසා මට දැනුණා මෙතන බෝම්බ ප්‍රහාරයක් වෙලා තියෙනවා කියලා. එතකොට මට ඉතුණා අද பிஷப்சுமா එන්නේ නැහැ කියලා. ரைட். இங்கு தான் விஷயம் இருக்கின்றது. அன்றைய தினமும் இவர் பிஷப் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். காரணம், அன்று ஒரு விசேட நாள் கத்தோலிக்கர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. அவை அன்று பிஷப் அவர்கள் வருவார் என்று எதிர்பார்த்தாலும் கூட அவர் சிறையில் இருக்கும்போது காலை 9 மணிக்கு முன்பதாகவே எழுந்து காலை உணவை 9 மணிக்கு அவர் பெற்றுக்கொள்கின்றார். இதன் அடிப்படையிலே ஒரு பாரிய வெடித்து சத்தம் கேட்கின்றது. அதற்கு பிறகு அவருடைய அறையிலிருந்து ஒரு காற்று அவருக்கு வீசுகிறது.
உடனடியாக அவருக்கு புரிந்திருக்கின்றது இது ஏதோ வேறொரு குண்டு சம்பவம் ஒன்று, குண்டு வெடிப்பென்று தெரிந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். பிறகு அவர் கேட்டிருக்கிறார் அங்கிருந்த காவல் அதிகாரிகளிடம், என்ன சத்தம் இது? அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ வெடித்திருக்கின்றது போல் என்று. இவர் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லை, இவருக்கு ஏற்கனவே அந்த பழக்கம் இருக்கின்றது. ஆகவே இவர் குறிப்பிடுகிறார் இல்லை, இது ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம், நன்றாக தெரிகிறது, இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பிறகு தான் விஷயம் தெரிய வருகிறது, ஆம், அருகில் இருந்த சியோன் தேவாலயத்திலே ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே தான் பின்னர் தான் தெரிய வருகிறது பிள்ளையானுக்கும் சரி ஏனையவர்களுக்கும் சரி அந்த வெடிப்பு சம்பவம் குறித்த தகவல்கள். ஆகவே அந்த குண்டு தாக்குதலை அடுத்து, குண்டு வெடிப்பை அடுத்து இன்று பிஷப் அவர்கள் வருகை தர மாட்டார் என்று இவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். 2017 වසරේ මාර්තු 10 වෙනිදා කාතාන්කුඩි අල්ලියාර් අන්දියේදී ගැටුමක් ඇතිවිය. මේ ගැටුම ඇති වූයේ සාරාන්ගේ කණ්ඩායමත් රහූෆ් මෞලවිගේ කණ්ඩායමත් අතරය. සහරානේදී පැමිණ ගැටුමට සම්බන්ධ වී ඇත. පාරදී තිබේ. ඊට සාක්ෂි ලෙස ඡායාරූපද ඇත. සහරාන්ගේ සහෝදරයා වූ රිල්වාන් සහ පාස්කු ප්‍රහාරයට සම්බන්ධ වූ ෂයිනි මෞලවිද හේ පැමිණි තිබේ. right. 2017 மார்ச் மாதம் 10ஆம் தேதி காத்தான்குடி அல்லியார் சந்தையிலே ஒரு மோதல் இடம்பெறுகின்றது இரண்டு குழுவிற்குள். அதில் ஒரு குழுவினர் தான் சஹரான் குழுவினர், மற்ற குழு ரவுஃப் மௌலவிகே குழுவினர். ரவுஃப் மௌலவியினுடைய குழுவினர், இரண்டு குழுவுக்கும் இடையில் ஏதோ அவருடைய பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட ஒரு தகராறு காரணமாக மோதல் இடம்பெறுகிறது. சஹரானும் அங்கு வந்து எதிர்குழுவான ரவுஃப் மௌலவியுடைய குழுவினருக்கு தாக்குதலை மேற்கொள்கின்றார். அது சார்ந்த புகைப்படங்களும் இருந்திருக்கின்றது. அதே போல சஹரானுடைய சகோதரன் ரில்வான் மற்றும் பாஸ்கோ தாக்குதல், ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஷைனி மௌலவியும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள் தாக்குதலை நடத்த. මේ ගැටුමෙන් පසු සහරාන් එතනින් පලා ගොස් ඇත. මේ සිදුවීම සම්බන්ධයෙන් සහරාන්ගේ පියා සහ ඔහුගේ සහෝදරයා පොලිසියෙන් අත්අඩංගුවට ගෙන තිබේ. අධිකරණයෙන් ඔවුන් රක්ෂිත බන්ධනාගාරගත කිරීමෙන් පසු ඔවුන් මාස 5ක් කාලයක් පිල්ලයන් සමග එකට සිට ඇත. මේ අතරින් ෂයිනි මෞලවි වැඩියෙන්ම පිල්ලයන් සමග සමීපව කටයුතු කර තිබේ. පිල්ලයන් මේ ගැන ජනාධිපති කොමිෂම ඉදිරියේ පවසා ඇත. right. இப்பொழுது விஷயம் வருகிறது. இதில் கைதான ஷைனி மௌலவி, சாரனுடைய சகோதரன் ரில்வான் ஆகியோர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த மோதலை அடுத்து கைது செய்யப்படுகிறார். சாரன் அஷீம் அந்த இடத்தில் தப்பி ஓடுகிறார். இந்த மோதலை அடுத்து தப்பியோடு பின்னர் கைதான இவர்கள் பிள்ளையானுடன் தான் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார்கள். ஒரு 5-6 மாதங்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள், தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது பிள்ளையானோடு ஷைனி மௌலை மற்றும் ரில்வான் நெருங்கி பழகுவது குறித்து பிள்ளையான் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் தெரிவித்திருக்கின்றார். அதன் பிறகுதான் இவர்களுடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக இவருடைய சிந்தனை, இவருடைய கடும் போக்குவாதம் குறித்து தெரிந்து கொண்டு அசாத் மௌலானாவை அழைத்து சொல்கிறார், இவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், இவர்கள் எதற்காக உதவுவார்கள், நான் சொல்வதை போல் செய்ய என்று இவர்களை விடுவிப்பதற்கு ஷைனி மௌலை மற்றும் சாரானுடைய சகோதரன் உட்பட இந்த குழுவினரை விலக்குவதற்கு பல முயற்சிகளில் இவர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. சிறையில் இருக்கும் போது சாரானுடைய சகோதரன் மற்றும் ஷைனி மௌலவி குறித்து அவருடைய கடும் போக்குவாதங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய அந்த தீவிரவாத செயற்பாடுகள் குறித்து, அந்த ஆர்வங்கள் குறித்து இவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைத்திருக்கிறது. அதன் காரணமாக சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் சட்டத்தரணிகளை வைத்து இந்த குழுவினரை விடுதலை செய்ய பல முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பது குறித்தும் அசாத் மௌலானா சேனல் 4 காணொளிக்கு தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கும் பிள்ளையான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையிலே பல சந்தேகங்கள் இருக்கின்றது. ரைட். சுரேஷ் சலேவுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு பிள்ளையான் தான் பிரதானமாக செயற்பட்டு அசாத் மௌலானாவுக்கு அந்த வேலையை பாரம் கொடுக்கின்றார். அசாத் மௌலானாவும் பிள்ளையான் சொன்னதை கேட்டு அந்த விஷயத்தை செய்துகின்றார். இதன் பிறகுதான் பல பிரச்சனைகள், பல சூழ்ச்சிகள் இடம்பெற்று கடைசியில் உயிர் ஞாயிறு தின தாக்குதலாக வந்து முடிந்து 250க்கும் மேற்பட்டோர் இறந்து பலர் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து படுகாயங்களுக்குள்ளாகி ஒரு கருப்பு சம்பவமே பதிவானது. அப்படியான சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் 359 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இத்தனை நாட்களாக அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் என்ன, அந்த விசாரணைகளில் இவர் என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்தும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அனைவருக்கும் இருக்கின்றது. சிவனேஸ்வர சந்திரகாந்தன் வெளிப்படுத்தின அவருடைய வாயிலிருந்து பல உண்மைகள் வெளிவந்தால் நிச்சயமாக பல பெரிய புள்ளிகள் கைதாவது நிச்சயம், அதை யாரும் தடுக்க முடியாது. ஏற்கனவே இது சம்பந்தமாக உதய கம்மன் பிளவுக்கு தெரியும்.
தெரிந்தும் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுரேஷ் அலைவை அழைத்து குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளையானை கைது செய்து விட்டார்கள். அடுத்து சுரேஷ் அலையாகிய உன்னைத்தான், அதற்கு பிறகு கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்யத்தான் இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று ஏற்கனவே உதயகமன் பிளவை குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நடப்பதாக தோன்றுகிறது. பார்க்கலாம் இன்று நீதிமன்றத்திற்கு வந்த பிள்ளையான் என்ன தெரிவித்திருப்பார், அவர் தரப்பு சட்டத்தரணிகள் என்ன கூறியிருப்பார்கள், அதே போல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம். கிடைக்கின்ற தகவல்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க நாம் தயார். பார்ப்பதற்கு தொடர்ந்தும் நீங்கள் லாங்காஸ்டியுடன் இணைந்து இருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.